அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை 30 நாட்கள் நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற மகிழ்ச்சி திருநாளாம் பெருநாள் பண்டிகையை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய தொழுகையை முடித்துவிட்டு நாம் அனைவரும் கூடி அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளின் பரக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மாத காலம் நாம் நோன்பு இருந்திருக்கிறோம். இந்த நோன்பை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற வசனங்களில் சூரா பக்ராவில் 183வது வசனத்திலிருந்து ஒரு 2-3 வசனங்கள் தொடர்ச்சியாக இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, யார் யாருக்கெல்லாம் இதிலே சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது, நோன்பினுடைய ஆரம்பகால சட்டங்கள் என்ன, பிறகு அதிலே மாற்றப்பட்ட சட்டங்கள் என்ன, நோன்புடைய காலத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறவர்கள் பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்று ஏராளமான செய்திகளை அந்த தொடரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 முக்கியமான எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறார். இந்த சட்டங்களை சொல்லிக்கொண்டே வருகிற இறைவன் இந்த சட்டங்களின் பின்னணியில் இறுதியாக கடைசியாக இந்த சட்டங்களின் வழியாக, இந்த நோன்பின் வழியாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற 3 முக்கியமான எதிர்பார்ப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். இப்போ நாம் அந்த 3 எதிர்பார்ப்புகளையும் சரியான முறையில் பூர்த்தி செய்திருக்கிறோமா என்பதை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாள் வெறுமனே கொண்டாட்டத்திற்கு மட்டுமே உரிய நாள் அல்ல. கொண்டாட்டம்தான், நல்ல ஆடை அணிவது, நல்ல உண்பது, குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருப்பது என்று எல்லா வகையான மார்க்கம் அனுமதித்த மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை ஈடுபடுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருந்தாலும், அதை தாண்டி நம்முடைய வழிபாட்டை இபாதத்தோடு கூடிய கொண்டாட்டமாக, இறைவனின் நெருக்கத்தை பெறுகிற ஒரு கொண்டாட்டமாக இந்த நாள் அமைந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். எனவேதான் அல்லாஹ் அதிலே சொல்லுகிறான், ஒலி துக்மிலுல் இத்தத்த ஒலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன். இந்த மாதிரியான சட்டங்களை உங்களுக்கு வழங்கினதுல முதல் காரணம் என்னன்னா, நீங்க இந்த மாதத்தை முழுமையாக 1 மாத காலம் முழுமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். கிட்டத்தட்ட இந்த சட்டத்தை நம்ம எல்லாருமே நிறைவேற்றி இருப்போம் என்று சொல்ல முடியும். பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்தில் சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இந்த நோன்பை முழுமையாக கடைபிடிக்க நாம் முயற்சி எடுக்கிறோம். பருவமடையாத குழந்தைகள் சிறுவர்கள் விஷயத்தில் கூட நம்முடைய குடும்பங்களில் அவங்களுக்கு இயன்ற வரைக்கும் இந்த நோன்பை வைப்பதற்கு எவ்வளவு தூரம் ஆர்வமூட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் ஆர்வமூட்டுகிற வேலைகளை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். முதல் கட்டளையாக அல்லாஹ் சொல்கிறான், வலி துக்மிலுல் இத்தத்த, இந்த நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பரிபூரணப்படுத்த வேண்டும். 1. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். 3வது சொல்கிறான், வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ச்சையோ பெரிய கேள்வியோ பெரிய சந்தேகமோ இல்லை. இயன்ற வரைக்கும் நாம் எல்லாருமே அந்த காரியத்தை முழுமைப்படுத்தத்தான் செய்கிறோம். யார் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து பெரும் துர்பாக்கியசாலியாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர பெரும்பாலும் எல்லோருமே இந்த நோன்பை 29 நாள் அல்லாஹ் கொடுத்தால் 29ஐ வைப்பவர்கள் இருக்கிறார்கள். 30 நாட்களை அல்லாஹ் வழங்கினால் 30 நாட்களை முழுமைப்படுத்தக்கூடிய மக்கள் தான் நம்முடைய சமுதாயத்தில் அதிகம் இருக்கிறார்கள். முதல் கண்டிஷனில் பெரிய சிக்கல் எதுவும் நம்மிடத்திலே இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற 2 முக்கியமான விதிகள், வலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இப்ப இந்த 2 விஷயங்களும் இந்த நோன்பின் பலனாக நமக்கு கிடைக்க வேண்டும். குறிப்பாக நோன்பு பெருநாள் தினத்திலே நாம உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான 2 விஷயங்கள் இந்த 2 விஷயங்கள் தான். நான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும்,
அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல் என்றால் என்ன? கப்பீருல்லா, தக்பீர் சொல்லுதல் என்றால் என்ன? அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதுதான் தக்பீர் சொல்லுதல். இப்போ பெருநாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே அதை சிறப்பாகவே செய்கிறோம். பெருநாள் அன்றைய துவக்கத்திலிருந்து பெருநாள் அறிவிப்பில் இருந்து பெருநாள் தொழுகையை பாருங்க, மற்ற எல்லா தொழுகைகளை விட மாறுபட்ட தொழுகைன்னு சொல்ற எந்த வகையில் மாறுபட்டு இருக்கிறது? வெறுமனே அதிகப்படியான ஒரு 12 தக்பீர்களை தவிர வேற எந்த மாற்றமும் இல்லை. ருக்குவில், சஜிதாவில், அத்தஹியாத்தில், ஓதுற துவாக்கல்ல, ஓதக்கூடிய சூறாக்கள்ல, பிரார்த்தனைகள்ல ஏதாவது மாற்றம் இருக்குதா? எந்த மாற்றமுமே இல்லை. எல்லாமே ஒரே மாதிரி தான். மற்ற எல்லா நேரங்களிலும் எப்படி நாம தொழுவோமோ அது மாதிரி தான் இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம். அதிகப்படியாக இன்றைக்கு பெருநாள் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அதிகப்படியான வேலை என்ன? தக்பீர் சொல்வது தான். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த தக்பீரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம எல்லா கட்டங்களையும் தக்பீரை சொல்லிக்கொண்டு நினைவுபடுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று நம்முடைய நாவு அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டு தான் இருக்கிறது. தொழுகைக்காக சொல்லப்படுகிற ஒவ்வொரு பாங்கிலும் பாருங்கள், அல்லாஹ் அக்பர் தான் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. அதுல கூட நீங்க மத்த விஷயங்கள் எல்லாம் 2 தடவை சொல்லப்படுகிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 தடவை தான். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை தான். ஹய்யா அலல் ஸலா, ஹய்யா அலல் ஃபலாஹ் 2 தடவை தான். ஆனா இந்த தக்பீர் சொல்கிற சொல்லை மட்டும் நபிகளார் நமக்கு எப்படி காட்டி தந்திருக்கிறாங்க? துவக்கத்துல 4 தடவை, கடைசியில 4 தடவை, ஏறத்தாழ 8 தடவைகள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக நாம் அழைப்பு விடுக்க முடியும். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அழைக்கப்படுகிற பாங்கு ஒளியிலே ஏறத்தாழ 8 தடவைகள் தக்பீர் சொல்லி 8 40 என்கிற விகிதத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த தக்பீருடைய குரல் நம்முடைய காதுகளில் 8 தடவைகள் ஒலிக்கிறது, 40 தடவைகள் ஒலிக்கிறது. ஒலிப்பதோடு மட்டுமில்லை, யார் அந்த பாங்கு சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்க அதே போல திரும்ப சொல்லணும்னு சொன்னாங்க. அப்ப காதுல கேட்டது 40 தடவைன்னா நாம திரும்ப சொல்வது 40 தடவை, ஏறத்தாழ 80 தடவைகள் பாங்கு நேரத்திலே மட்டும் ஒரு நாளைக்கு அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரை நாம் முழங்கத்தான் செய்கிறோம். அதோடு முடிந்ததா? தக்பீர் தொழுகைக்கு, பாங்குக்கு பிறகு தொழுகைக்கு வருகிறோம். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் பாருங்கள், ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் தக்பீர் தான். சமியல்லாஹு லிமன் ஹமிதா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்கிற 2 தவிர தக்பீர் கட்டுகிற பொழுது அல்லாஹ் அக்பர், ருக்கு செல்லுகிற பொழுது அல்லாஹ் அக்பர், சஜிதா செல்லுகிற பொழுது அல்லாஹ் அக்பர், முதல் இருப்பிலே இருக்கிற பொழுது அல்லாஹ் அக்பர், 2வது சுஜூதிற்கு அல்லாஹ் அக்பர், மீண்டும் எழுகிற பொழுது அல்லாஹ் அக்பர். ஒரு 4 ரக்காத்து தொழுதால் இதில் எத்தனை தடவை தக்பீர் சொல்லுகிறோம்? தக்பீர் என்பது நம்முடைய வாழ்விலே அப்படி 2 கலந்திருக்கிறது. இஸ்லாமிய பண்பாடுகளை, வழிபாடுகளை யாரெல்லாம் கவனத்திலே கொண்டு செயல்படுகிறாரோ அவர்களிடத்திலே இந்த தக்பீர் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைந்துதான் இருக்கிறது. ஆனால் வெறுமனே தக்பீர் என்பது இவ்வாறு வாய்மொழியாக சொல்கிற தக்பீரை தான் அல்லாஹ் சொல்லுகிறானா? இப்ப நம்முடைய முக்கியமான கேள்வி இதுதான். அல்லாஹ் தக்பீர் சொல்ல சொன்னானே, அல்லாஹ் அக்பர் சொல்லு என்பது மட்டும்தான் அதனுடைய பொருளா? அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் அதனுடைய பொருள். அதைவிட பெரிய பொருள் இருக்கிறது. அல்லாஹ் அக்பரை வாழ்ந்து காட்டு என்பது அதனுடைய பொருள். அல்லாஹ் தான் பெரியவன் அப்படிங்கிறது வாழ்க்கையில வாழ்ந்து காட்டு. இப்ப இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. இப்போ 1 மாத காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சி என்னன்னா, அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் விட யாரும் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற பாடத்தை இந்த 1 மாசத்துல நம்ம கத்துருக்கணும். பெருநாள் அன்னைக்கு என்ன சொல்றான்? வலி துக்குமேல் இதா, நீ நம்பரை கவுண்டிங்க ஃபுல் பண்ணணும். அதை முடிச்ச உடனே என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும். அல்லாஹ்வை தக்பீர் பண்றது. அல்லாஹ்வை தக்பீர் பண்றதுனா நம்முடைய வாழ்க்கையில தக்பீர் பண்றதுனா என்ன? அல்லாஹ்வை விட பெரியது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே பெரியவன். இது உண்மையிலே நெசமா? அதுபோல அடுத்து சொல்கிற நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவராக இருக்கணும். இந்த 2ஐயும் சொல்லுங்க. உங்க நெஞ்சில கை வச்சு ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வினாடிகள் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு சொல்லுங்க. நிஜமா நம்முடைய வாழ்க்கையில நாம எல்லா கட்டங்களையும் அல்லாஹ் அக்பர் என்பதைத்தான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா, அல்லது அல்லாஹ்வை விட பெரிய அக்பர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம்? இந்த கேள்விக்கு விடை தெரியாட்டி, இதுக்கு சரியான விடையை கண்டுபிடிக்கலாட்டி, இதுக்கு நேர்மையான வழியில பயணிக்கலாட்டி 1 மாத காலம் நோன்பு இருந்தவர் அவர் நோன்பு இருந்ததனால் என்ன பயனை பெற்றுக் கொள்ள முடியும்? ஆனா உண்மையில யோசிங்க, நெசமா நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் தான் அக்பராக இருக்கிறானா? எத்தனை விஷயங்கள் அக்பராக இருக்கிறது? செல்வம் என்பது நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய அக்பராக இருக்கிறது? அல்லாஹ்வா செல்வமா என்று கேள்வி வருகிற பொழுது மிகச் சாதாரணமாக அல்லாஹ்வை தூக்கி உதாசீனப்படுத்திட்டு செல்வத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு வியாபாரம்னா பிசினஸ்னா கொஞ்சம் முன்பின்னதா இருக்கும், கொஞ்சம் பொய் பேச வேண்டியதா இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்படி எல்லாம் சொல்லாம பிசினஸ் பண்ண முடியுமா?
உண்மையில் இப்படி ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வந்துச்சுன்னா அல்லாஹ் அவருக்கு அக்பர் இல்லை, அவருடைய வியாபாரம் தான் அவருக்கு அக்பர். இப்படி நம்ம வாழ்க்கையில எத்தனை அக்பர் வச்சிருக்கோம்? நம்முடைய பெற்றோர் நமக்கு அக்பர். பெற்றோர் முக்கியமானவர்கள் தான், பெரியவர்கள் தான், மதிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான், அதை மீறினால் தான் என் பெற்றோரின் திருப்தியை பெற முடியும் என்று சொன்னால் பெற்றவங்க கோவிச்சுக்குவாங்களே, பெற்றவங்க மனம் வருத்தப்படுவாங்களே என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஓரம் கட்டிட்டு பெற்றவங்களுடைய மனம் புண்படக்கூடாது என்று நடக்கிற பிள்ளைகளை நிறைய பேரை பார்க்கிறோம். உண்மையிலே அப்படியானால் அல்லாஹ்வை விட என்னுடைய பெற்றோர் தான் எனக்கு அக்பராக இருக்கிறார்கள். இது உங்களை நோக்கி குறை சொல்வதற்கு ஒவ்வொருவரும் தன்னை தானே கேள்வி எழுப்பிக் கொள்ளும். நான் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி இருக்கிறேன்? அல்லாஹ் தான் பெருசு, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறானா? அல்லது செல்வம் பெருசு, மதிப்பு பெருசு, மரியாதை பெருசு, கௌரவம் பெருசு, இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் பெரிய விஷயங்கள் இருக்குன்னு நான் நம்புறேனா? உண்மையில அப்படி நம்பி இருந்தா நம்முடைய நோன்பிலே எந்த பயனையும் நாம் அடையலன்னு தான் அர்த்தம். என்ன காரணம்? அடுத்த முக்கியமான கேள்வி, எதனால நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் அக்பர் என்று நாவு சொல்லுகிறது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில செல்வம் அக்பர் என்று, பெற்றோர் அக்பர் என்று, பிள்ளைகள் அக்பர் என்று, உறவுகள் அக்பர் என்று, பதவிகள் அக்பர் என்று ஏராளமான அக்பர்களை வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம். ஆனால் நாவிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை அக்பர் என்று துதிக்கிறோமே, எதனால் இந்த இடைவெளி? ஏன், எதனால நம்மளால எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ்வை முன்னிறுத்த முடியல? வேற ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ் வெறுமனே சொல்லல. அல்லாஹ் அக்பர் சொல்ல சொன்ன ரப்புல் ஆலமீன், நல்ல கவனிங்க, 2வது அத்தியாயம் 184வது வசனத்துல இந்த செய்தியை சொல்லிட்டு வர ரப்புல் ஆலமீன் அதுல ஒரு கண்டிஷனை சேர்த்து சொல்றான். வலித்து கப்பீருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்க தக்பீர் பண்ணுங்க, அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டி இருக்கிறானே அதற்காக நீங்கள் தக்பீர் சொல்லுங்க. நேர்வழி காட்டியதற்காக தக்பீர் தான். நேர்வழி எப்படி காட்டினால? அந்த வசனத்துடைய மேல் பகுதியில் அதுக்கு பதில சொல்றான். நேர்வழி எப்படி காட்டினு தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை அருளி இருக்கிறேன், உதல்லின் நாசி, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, வபையினாத்தின் மினல் ஹுதா, அந்த நேர்வழியை தெள்ள தெளிவாக காட்டுவதற்காக, வல் ஃபுர்கான், உண்மையையும் பொய்யையும் அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற வகையிலே குர்ஆனை அருளி உங்களுக்கு நான் நேர்வழி காட்டி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேல உள்ள வார்த்தையில் ஒரே வசனத்துடைய மேல் பகுதி கீழ்ப்பகுதி. கீழ்ப்பகுதி சொல்லுது, உங்களுக்கு நேர்வழி காட்டினதுக்காக அல்லாஹ்வை தக்பீர் பண்ணு, அல்லாஹ்வை பெருமைப்படுத்து, அல்லாஹ் தான் உயர்ந்தவன் பெரியவன் என்பதை நீ வெளிப்படுத்து. எதுக்கு? உனக்கு நேர்வழி காட்டினதுக்காக. இதை எப்படி கண்டறிகிறது? அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆன் வழியாகத்தான் நேர்வழி காட்டினார். இந்த திருக்குர்ஆனோடு உண்டான தொடர்பை நாம் உறுதியாக பலப்படுத்தினோம்னு சொன்னா தக்பீர் சொல்றது, நம்ம வாழ்க்கையில தக்பீரை வெளிப்படுத்துறது நமக்கு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு நமக்கு மனசார வரல. இந்த திடல்ல வந்து உட்கார்ந்து பல பேர் தக்பீர் சொல்லி இருப்போம். ஆனா நெசமா ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து அல்லாஹ் எப்படிப்பட்ட ஹிதாயத்தை எனக்கு கொடுத்திருக்கான் அப்படின்றத ஃபீல் பண்ணி நாம தக்பீர் சொன்னோமா? உனக்கு கொடுத்த நேர்வழிக்காக வேண்டி தக்பீர் சொல்லணும். இந்த நேர்வழியை நினைச்சு நன்றி சொல்ற அளவுக்கு, நேர்வழியை நினைச்சு பிரமிச்சு போற அளவிற்கு, நேர்வழியை நினைச்சு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கிறான், எவ்வளவு பெரிய ரப்புல் ஆலமீனா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு தக்பீர் சொன்னோமா? யாரை நம்ம உலகத்துல தக்பீர் பண்ணுவோம்? ஒருத்தரிடமிருந்து நான் உதவியை அடைஞ்சேன், ஒருத்தர் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, இன்னைக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், மாசம் 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவ்வளவு பெரிய வேலை, பெரிய டிமாண்டா இருந்துச்சு, ஆனா அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னா காலம் முழுக்க அவரை நான் தக்பீர் பண்றேன். நல்ல மனுஷையா, பெரிய மனுஷையா, 5 காசு என்ற லஞ்சம் வாங்கலப்பா, நேர்மையா நடந்துகிட்டாரு, அவர் மட்டும் அன்னைக்கு இந்த வேலையை வாங்கி கொடுக்கல, இந்த ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வாழ்க்கை முழுக்க அந்த மனிதரை நான் பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். அந்த மாதிரி நான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தலையே, அல்லாஹ்விடமிருந்து என்னவெல்லாம் அனுபவிக்கிறேங்கிறத நான் சிந்திக்கவே இல்லை. அதை மட்டும் நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. வந்து நீங்க உரை கேட்டு கலைந்து செல்வதில் எந்த பயனும் இல்லை. கேட்கிற உரைகள் பயனுள்ள உரைகளாக இருக்கணும். அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் 2 வழியில. ஒன்று, நேர்வழியை
தகவலாக கொண்டு வந்து சேர்த்து வழிகாட்டுகிறான். இன்னொன்று நேர்வழியிலே நடக்க செய்து அல்லாஹ் உதவி செய்கிறான். நாம எந்த வழியில் இருக்க போறோம்? தக்பீர் சொல்லணுங்கிற விஷயத்தை கேட்டு ஆமாப்பா தக்பீர் சொல்லணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அப்படின்னு கேட்டுட்டு போறோமா, அல்லது அந்த தக்பீரை எப்படி சொல்லணுங்கிறத தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில தக்பீர் சொல்லக்கூடிய மக்களாக நம்ம மாற போறோம்? நம்முடைய வாழ்க்கை தக்பீராக மாறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே வழிதான். எப்படி ஒரு மனுஷன் செஞ்ச உதவியை நினைச்சு பார்க்கும்போது அவனை தக்பீர் பண்றோமோ, அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஹிதாயத்தை நாம நினைச்சு பார்த்தா, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சு பார்த்தா, இயல்பாகவே நம்முடைய நாக்கில இருந்து அல்லாஹ்வை பற்றிய தக்பீர் வந்து தீரும். மனசார சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு யாருமே இந்த குர்ஆன் கிடைச்சதுனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. வாதத்துக்கு சொல்லலாம், தர்க்கத்துக்கு சொல்லலாம், கேள்விக்கு பதில் சொல்லலாம், குர்ஆன் கிடைச்சதுனால அப்படி இப்படி என்னெல்லாம விவாதம் பண்ணலாம். ஆனா நெசமா சொல்லுங்க, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், 1000 பிரச்சனை இருந்தாலும் கம்பீரமா இருக்கிறேன், நேர்மையா நிக்கிறேன், அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த வேதம் தான். இந்த வேதம் மட்டும் இல்லாட்டி நான் எப்படி ஆயிருப்பேன் தெரியுமில என்று நிஜமாக உளமாற சிந்தித்து உணர்ந்து அல்லாஹ்வை தக்பீர் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அப்படி சொன்னாதான் அதுக்கு பேர் தக்பீர். அது எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? நெசமா நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சா தான் சொல்ல முடியும். குர்ஆன் கிடைச்சதுனால நான் அனுபவிக்கிற நன்மை என்ன என்னால சொல்ல முடியும். அது மாதிரி உங்களால சொல்லணும். நீங்க குர்ஆன் கிடைச்சதுனால என்ன, அது எப்ப சொல்ல முடியும்? குர்ஆனை படிச்சா தான் சொல்ல முடியும். குர்ஆனை ஆழ்ந்து சிந்திச்சா தான் சொல்ல முடியும். இந்த திருக்குர்ஆன் ரமலானுடைய மாதம், திருக்குர்ஆனுடைய மாதம் என்று சொன்னால் குர்ஆனோடு நீங்கள் நெருங்குவதன் வழியாகத்தான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை, அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிற வழிகாட்டுதல் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படிங்கிறத மேன்மையை மகத்துவத்தை எப்படி தந்திருக்கிறார் ரப்புல் ஆலமீன் அப்படின்னு ரசிச்சு ரசிச்சு அல்லாஹ்வை நீங்க பெருமைப்படுத்த முடியும். ஆனா சொன்னாலும் சொல்லாட்டியும் திருக்குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இடத்துல இல்லவே இல்லை. திருக்குர்ஆனை வாசிக்கிறோம், திருக்குர்ஆனுடைய தகவலை கேட்கிறோம், அங்கொன்று இங்கொன்றுமாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற சில கடமைகளை நாம நிறைவேற்றுகிறோம். ஆனால் குர்ஆனை படிச்சு அது உங்களுடைய வாழ்க்கையில மாத்தி அதனால பல லாபங்களை அனுபவிச்சு அதை ஃபீல் பண்ணி அப்படி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும் அப்படின்னு சொன்னா இந்த ரமலான்ல இருந்து அடுத்த ரமலானுக்குள்ள நான் அப்படிப்பட்ட உயர்நிலைக்கு மாறணும்னு சொன்னா ஒரே வழிதான். அல்லாஹ் சொல்ற அதே வழிதான். என்ன வழி? உனக்கு வழங்கி இருக்கிற இந்த குர்ஆன் தான் ஹிதாயத்திற்கான வழி. அந்த குர்ஆனை நீ படி, ஆழ்ந்து சிந்தனை பண்ணி படி. உங்களுக்கு தானா ஒவ்வொரு வசனத்தை படிக்கிற பொழுதும் நீங்க மெய் மறந்து போவீங்க. நெசமா படிச்சா, ஈடுபாட்டோடு படிச்சா, கவனத்தோடு படிச்சா, அல்லாஹ்விடமிருந்து வந்த வார்த்தை அப்படிங்கிற பயத்தோடு நீங்க படிச்சீங்கன்னா படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு உழுக்கும். குர்ஆன் அப்படிதான் சொல்கிறது. அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ். அல்லாஹ் ஒரு அழகான பேச்சை உங்களுக்கு தந்திருக்கிறான். எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? கிதாபம் முத்தஷாபிஹன், ஒன்றை ஒன்று ஒத்திருக்கிற வேதம் இது. தக்கஷஹர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும், தமது இறைவனை நம்புகிறவர்களுடைய உள்ளம் குர்ஆனை படிக்கிற பொழுது நடுங்கும். நம்மள எத்தனை பேர் குர்ஆன் வசனத்தை படிச்சு நடுங்கி இருக்கோம், உடல் சிலிர்த்திருக்கிறோம். அவர்களுடைய உள்ளமும் அவர்களுடைய தோள்களும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக அப்படியே சிலிர்த்து விடும். உள்ளம் சிலிர்த்தது எத்தனை நாள்? அப்படியே ரோமக்கால நட்டுக்குச்சுன்னு சொல்லுவோம்ல, உடம்பு புல்லரிச்சுன்னு போல குர்ஆனுடைய எந்த வசனத்தை படிச்சு எத்தனை நாள் நம்முடைய தோல் புல்லரித்தது, மெய் சிலிர்த்து போய் எனக்கு உட்கார்ந்தோம். ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளே கேளுங்க. உங்களை நோக்கி நான் எழுப்புகிற கேள்வி அல்ல, உங்களுக்குள்ளே நீங்கள் எழுப்பிக் கொள்ள வேண்டிய கேள்வி இது. இல்லையா? அப்படியெல்லாம் இல்லையே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவ்வளவுதான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அகிலங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு சொல்றான். அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன் என்று சொல்கிறான் என்பது மட்டும் விளங்குகிறதா? அதிலே ஏதேனும் ஒன்றை படிக்கிற பொழுது உடனே சிலிர்த்து போய் அல்லாஹ் கண்ணுல கண்ணீர் வருதா, உடம்பு சிலிர்க்குதா, பயம் வருதா? அப்படியெல்லாம் வரல அப்படின்னா நான் குர்ஆனை வாசிக்கல. ஏன்னா குர்ஆன் சொல்லுது வாசிக்க வேண்டிய முறைப்படி வாசிச்சா அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருக்கிறவனுடைய அப்படியே உள்ளத்தை நடுநடுங்க வச்சிரும். அல்லாஹ் சொல்றது உண்மைதானே, நான் சொன்னா பொய்யா இருக்கலாம், தவறுதலா சொல்லிடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தையில வேதத்தில் தப்பில்லை தானே. வேதத்தை பற்றி சொல்கிறது. என்னுடைய அச்சத்தோடு நீ படிச்ச அப்படின்னா உன்னை நடுங்க வச்சிருவேன், சிலிர்க்க வச்சிருவேன். ஒரே ஒரு வசனம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வசனம் படித்தேன்.
ஒரு உதாரணத்துக்கு சொல்லி நினைவு செய்கிறேன். சூரா தாகாவுல 12வது வசனம். வாய்ப்பு இருக்கிறவங்க போய் படிச்சு பாருங்க. அந்த வசனத்தில் என்ன வரல ஒரு செய்தி வருது. என்ன தெரியுமா? மூசா நபியுடைய வரலாறு. மூசா நபி மதியன்ல இருந்து தன்னுடைய குடும்பத்தாரை அழைச்சிக்கிட்டு எகிப்துக்கு போறாங்க. இரவு நேரம், நடுநிசி, கடுமையான இருட்டு, பயங்கரமான குளிர், போறதுக்கு பாதை தெரியல, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, வெப்பத்தில இருந்து குளிரில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த வெப்பத்திற்கான வாய்ப்பும் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியாத அந்த தடுமாற்றமான நேரத்தில் தூரத்தில் ஒரு நெருப்பு தெரிகிறது. இப்போ மூசா நபி சொல்றாங்க குடும்பத்தாரிடத்துல, நீங்க கொஞ்சம் இங்க இருங்க, நான் போய் அந்த நெருப்பை போய் பார்த்துட்டு கொஞ்சம் நெருப்பு எடுத்துட்டு வர்றேன், அது ஏதாவது ரூட்டு கிடைக்குதா விசாரிச்சுட்டு வர்றேன் என்று மூசா நபி சொன்னார்கள் என்கிற இந்த செய்தி அந்த வசனத்தில் வருகிறது. இவ்வளவுதான் வருது, வேற ஒன்றும் கூட குறையெல்லாம் வரல. இது நாரன், அவர் ஒரு நெருப்பை கண்டார். ஃபகாலலி அஹ்லிஹிம் குஸு, தன் குடும்பத்தாரிடத்திலே சொன்னார், இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை பார்க்கிறேன், லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிகபஸின், அங்க போய் அதுல இருந்து ஒரு நெருப்பு துண்டை நான் எடுத்துட்டு வர்றேன், அவ் அஜிது அலன்னாரி ஹுதா, அல்லது அங்க போய் ஏதாவது ஒரு வழியை நான் பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்று தன் குடும்பத்தாரிடத்தில் சொன்னார். இந்த வசனத்திலிருந்து நாம தெரிந்து கொண்ட செய்திகள் என்ன? இப்படி மேலோட்டமா இப்படி நீங்க கடந்து போனீங்கன்னா ஒரு வரலாறு, நெருக்கடியான நேரத்தில் இருந்திருக்கிறாங்க, தூரத்தில் நெருப்பு, அதுல என்ன சொல்லியிருக்கோ அதான் திரும்ப சொல்லுவோம். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டா, அதுல என்ன அல்லாஹ் சொன்னா அதையே திரும்ப சொல்லுவோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு சின்ன கலந்துரையாடலுக்காக இந்த வசனத்தை எடுத்து திறந்து வைத்து சில மணி நேரங்கள் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏறத்தாழ என்னுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் கொடுத்த வெளிச்சம் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட வாழ்வியல் விளக்கங்களை, இப்ப நம்ம வாழ்க்கையில் பட்டு இருக்கிற பல துன்பங்களுக்கு, பல பிரச்சனைகளுக்கு இந்த வசனத்தில் தீர்வு சொல்லலாம். இப்படி நீங்க படிச்சுட்டு ஒரு வரியை படிச்சு அப்படி போனீங்கன்னா அவ்வளவுதான், அதுல ஒண்ணு கிடைக்காது, வரலாறு கிடைக்கும். மூசா நபியின் வரலாறு கிடைக்கும். ஆனா வெறும் வரலாறு சொல்றதா அல்லாஹ்வுடைய நோக்கம்? நம்முடைய வாழ்வையை செப்பனிடுறதுதானே அல்லாஹ்வுடைய நோக்கம்? வாழ்க்கையா என்ன, துன்பம்னா என்ன, துன்பத்திலிருந்து மீள்வதற்கான வழிகள் என்ன, ஒரு தனி மனிதனுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, ஒரு சமூக தலைவன் சமூகத்தை வழிநடத்துகிற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன, இது எல்லாம் நான் சொன்ன அந்த ஒரு வசனத்துக்குள்ள இருக்கு. இதை இப்படி செய்தியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது எப்படிப்பா இவ்வளவு மேட்டரா? சைக்காலஜியா, லீடர்ஷிப் குவாலிட்டியா, ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பா, ஒரு சமூக தலைவருடைய பொறுப்பா? துன்பம்னா என்ன, எதுக்கெல்லாம் துன்பத்தை தர்றான், அதுல பதில் இருக்கு. ஏன் துன்பம்? அதை படிச்சீங்கன்னா நீங்க இங்க இனிமே உங்க வாழ்க்கைய துன்பம், கஷ்டம், பிரச்சனை, ஐயோ இப்படி ஆயிட்ட, நான் அழுக கூப்பாட்டுக்கு வேலையே கிடையாது. இந்த வசனத்தை நீங்க படிக்க வேண்டிய முறைப்படி படிங்க. சூரா தாகாவுல 12வது வசனம். அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லுவீங்க, துன்பமா, கஷ்டமா, இழப்பா, கவலையா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வழிகாட்டுறான். அந்த வழிகாட்டுதல் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, புரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் நீ ரொம்ப பெரியவர் ரப்பே, என் வாழ்க்கையை, என்னுடைய சிரமங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் சிரமம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாய்த்து விட்டது ரப்பே. மனசார உள்ள இருந்து சுக்ரு சொல்வீங்க, மனசார உள்ள இருந்து தக்பீர் சொல்வீங்க. இந்த நாளில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய ஒரே செய்தியாக உங்களுக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். வேற ஒன்னையும் தூக்கிட்டு போறீங்களோ இல்லையோ, குறைந்தபட்சம் குர்ஆனை தினசரி வாசித்து கடப்பதில்லை, சிந்தித்து உணர்வது. ஒரே ஒரு வசனம் போதும். ஒரு நாளைக்கு இல்ல, தேவைப்பட்டா ஒரு மாசத்துக்கு கூட ஒரு வசனம் போதும். இல்லையே நான் ஒரு மாசத்துல நோம்புக்குள்ள ஆரம்பிச்சு 3 தடவை முடிச்சிட்டேனே, அதெல்லாம் வெத்து வேட்டுமே. ஊர் பேர் வைக்க சொல்லிக்கிட்டேன். அந்த மாதிரி 3 தடவை முடிச்ச ஆளை கூப்பிட்டு வச்சு என்ன படிச்சுன்னு கேளுங்க, முடியாதுங்க. குர்ஆனை அப்படி எல்லாம் வார்த்தைகளை கடந்து ஓடிட முடியாது. அத்தனை ஆழம், அத்தனை டெப்த், ஒரு வசனத்துக்குள்ள இவ்வளவு செய்தி இருக்கிறதுன்னு சொல்றேனே, இந்த செய்தி எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்க வாழ்க்கைக்கு தேவையான செய்தி அந்த வசனத்துக்குள்ள இருக்கு, அதை நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும், நான் கண்டுபிடிக்கவே முடியாது.
ஒவ்வொரு மனிதனுக்குமான போதனை அதுக்குள்ள இருக்கு. அதை நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். என் வாழ்க்கைக்குரியதை நான் கண்டுபிடிப்பேன், உங்க வாழ்க்கைக்குள்ளதை நீங்க கண்டுபிடிக்கணும். இன்றிலிருந்து ஒரே ஒரு சங்கல்பத்தை, அல்லாஹ் சொல்ற மாதிரி நான் தக்பீர் சொல்றதுக்காக, அல்லாஹ் சொல்ற மாதிரி நான் சுக்ரு சொல்றதுக்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை தினம்தோறும் நான் படிப்பேன் என்று உறுதி எடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறுதியை நிலைத்திருக்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.